கபில்ராஜுக்கு நடந்தது நாளை சாணக்கியனுக்கு நடக்கும். மட்டக்களப்பில் கட்டாளுக்கு சாணக்கியன் அழைப்பு. மன்னாரில் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு. மன்னார் காற்றாலை திட்டத்தை நிறுத்துங்கள், வவுனியாவில் மனிதச் சங்கிலி போராட்டம். மண்ணையும் மக்களையும் மீட்கவே ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அகிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் இடம்பெற்றது. இந்த நிலையில் மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை எதிர்வரும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை மன்னாரில் ஒன்றிணைத்து எமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் துணைப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அகிம்சை போராட்டமாக இருக்கலாம், நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சினை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத இந்த சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மன்னார் மாவட்டத்தின் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கிறது. நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற 14ஆம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசிற்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மக்கள் எங்களுக்கு உரித்தானவர்கள். அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோஷத்தோடு வருகிற 14ஆம் தேதி 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் கோரி நிற்கின்றோம். அவை நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் ஒரு காலம் யாரும் அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. அது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுகின்ற போது அந்த தியாகங்களை செய்தவர்கள் அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள். ஆகவே கட்சி பேதம் இல்லாது தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி பேதம் இல்லாத நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ளுமாறு மன்னார் மக்கள் சார்பாக அறைகூவல் கொடுக்கின்றேன். ஆகவே தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் போட்டுகின்ற வகையில் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், தமிழ் பேசும் மக்கள் பிரதிநிதிகள் எந்த கட்சி வேறுபாடு இல்லாது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்டமாக அது மாற வேண்டும். ஆகவே எல்லோரையும் மன்னார் மக்கள் சார்பாக, இந்த மன்னார் மண் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறேன். எங்களோட மன்னார் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற எங்களுடைய நிலம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் எங்களை ஏமாற்றி இருக்கிறது, அமைச்சர்கள் அவை எங்களை ஏமாற்றி இருக்கிறது. அந்த கூட்டத்திலே முடிவாக சொல்லப்பட்டது எல்லா விடயம் ஜனாதிபதியை சந்திக்கும் மட்டும் இந்த விடயங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அது மீறுகின்ற செயல்பாட்டை இன்றைக்கு இந்த அரசாங்கமும் அமைச்சரவையும் செய்து கொண்டு வருகிறது.
எங்களுடைய மக்களையும் இந்த மண்ணையும் அங்கு கலந்து கொண்டவர்களையும் அவமானிக்கின்ற ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன். ஆகவே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆகவே வெறும் பேச்சாக அது அமையக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்திலே எங்களை பொறுத்தமட்டிலே ஒரு காலம் அது எங்கே நடந்தாலும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மன்னார் மக்களையும் மண்ணையும் மீட்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் தொடர்ந்து மக்களோடு போராடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அரசாங்கம் பேச்சுவார்த்தையிலே சொன்ன விடயத்தை மீறி இருக்கிறது, அது கண்டிக்கத்தக்கது. மன்னாரில் முன்னெடுக்கவுள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்தக் கோரியும் இல்மனைட் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனிதச் சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்துக்கு அண்மையில் இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் அபிவிருத்தியின் பெயரால் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் இத்திட்டங்களை நிறுத்த வேண்டும், இலங்கையின் மீன்பிடி தொழில் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு சரணாலயம், இயற்கை காற்றின் வலு முதலானவற்றுக்கு பெயர் பெற்ற இடமாக மன்னார் விளங்குகிறது. இந்த நிலையில் ஏகபோக ராட்சத பல்தேசிய கம்பெனிகளின் லாப வேட்டையாலும் இலங்கை அரசாங்கங்களின் கையாளாகாத நிலையிலும் அழிவை எதிர்நோக்கி உள்ளது மன்னார் தீவு. ஏற்கனவே உள்ள காற்றாலைகளால் மீன் கரைக்கு வருவது குறைந்துவிட்டது, மீன் இனப்பெருக்கம் குன்றிவிட்டது. காற்றாலைகளின் அமைப்பால் தரையில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் வடிகால் அமைப்பை மாற்றி வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலத்தடி நீர் உவராதலை ஏற்படுத்தியுள்ளது. காற்றாலைகளின் இரைச்சலால் மன்னாருக்கு வரும் வலச பறவைகளின் வருகை தடுக்கவும் பாதையை மாற்றவும் அவை காற்றாடிகளால் இறக்கும் நிலையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி மக்களின் வாழ்விலும் காற்றாலைகளின் ஒளி மாசு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் மன்னார் மண்ணின் கீழ் இருக்கும் எல்மனைட், டோரியம் போன்ற கனிமங்கள் இன்றைய நவீன விஞ்ஞான உபகரணங்கள் மற்றும் இராணுவ தேவைகளுக்காக உலக நாடுகளுக்கு தேவைப்படுகிறது. அதில் முதலீடு செய்வது பெரும் லாபம் தரும் என்பதால் பல்தேசிய நிறுவனங்கள் முண்டியடிக்கின்றது. எனவே மன்னாரில் நடைபெற இருக்கின்ற அகழ்வு மன்னார் தீபியை மனித வாழ்வுக்கு உகந்ததாக இல்லாமல் செய்துவிடும் அளவுக்கு ஆபத்தானது. இந்த காற்றாலை மற்றும் கனியக அகழ்வு நாட்டின் தேவைக்கானதன்றி பல்தேசிய கம்பெனிகளின் லாப குவிப்புக்கானது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டுமென தெரிவித்து வவுனியா சமூக நீதிக்கான பொகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டத்தில் அரசியல் தரப்பினர், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். உள்ள மிகப்பெரிய சவால்களை மையப்படுத்தி அதனை எதிர்க்கும் முகமாக இன்று சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு இந்த இடத்திலே ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. உண்மையாகவே மன்னார் தீவானது காற்றாலை மற்றும் கனிய மண் அகழ்வு ஆகிய இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் செயற்திட்டங்களையும் இலங்கை அரசாங்கம் அதானி குழுமத்திற்கு அது உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுமானால் மன்னார் தீவில், அதாவது குறிப்பாக கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறிக்கப்படும். அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும். மற்றும் மன்னார் தீவில் உள்ள கடல் வளங்கள், பவளப்பாறைகள் போன்றன ஒரு அழிவுக்குள்ளாகின்ற நிலையிலேயே இட்டு செல்லப்படுகின்றது. அத்தோடு வலச பறவைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பறவைகளுக்கு ஒரு மரண பொறியாக இந்த காற்றாலை திட்டம் மாற்றமடையும். இதேவாறு இல்மனைட் அகழ்வின் காரணமாக அங்கு காணப்படுகின்ற கடல் நீரானது தரையின் கீழ் புகுந்து நிலம் உவராகின்ற தன்மைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வேளையில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த காற்றாலை திட்டத்தையும் இல்மனைட் அகழ்வு போன்ற பிரச்சனைகளை தான் எதிர்காலத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகிறதால் அதனை இல்லாமல் செய்வோம் என்ற போன்ற வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். ஆகவே அப்படி வாக்குறுதிகளை வழங்கிய அவர் இன்று இந்த பிரச்சனைகளை கண்டும் காணாதமாக அவருடைய அமைச்சரவை ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வளங்களையும் அந்நிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து இந்தியா, குறிப்பாக அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் எங்களுடைய நாட்டினுடைய இறமையை மீறுகின்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு நாட்டை தள்ளி சென்றுள்ளார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் ஐக்கியப்பட்டு இதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினை வழங்குவதற்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்படும் ஹர்த்தால் போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் புதன்கிழமை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கபில்ராஜுக்கு நடந்த இந்த சம்பவம் நாளை சாணக்கியனுக்கும் நடைபெறலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கும் எவருக்கும் நடக்கலாம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த தமிழருக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமானால் இது எதிர்வரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழினத்தை தொடர்ந்தும் இராணுவ கெடுபிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற செய்தியை சொல்லுகின்ற விடயமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இன்று மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து மற்ற ஊடக மையத்திலிருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன். பலருக்கு தெரிந்த விடயம், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் 66ஆம் பிரிவுக்குரிய இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருந்தது. அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம், அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் இது ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் என்றதை அறிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை, இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு 2025ஆம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம். நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை அதனோடு சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கு ஒரு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்கு கிழக்கு பூராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுக்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனூடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது. எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் 32 வயது அடைந்தவர். அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது. அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள், எதுக்கு போனார்கள், இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால், ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய இனம், தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை 2025ஆம் ஆண்டிலையும் கூட இராணுவம் அடித்து கொள்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதே போல இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கு பூராவும் இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடித்து கொண்டால் அப்படி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள இராணுவம் அடித்து கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து
ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதிலே சிலர் சொல்லலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார், இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார். இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தொடர்ந்தும் இராணுவ கடுப்பிடிக்குள்ளே இராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்கிற விடயமாக இருக்கும். அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது. இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விட்டிருக்கு சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதியாக நாங்கள் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். இதே போல இன்னும் எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது. பலர் பேசுகிறார்கள், 2025ஆம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கு, எல்லாருடைய கையிலையும் டெலிஃபோன் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் இருக்கு. இப்படியான காலப்பகுதியிலே இராணுவம் பயமில்லாமல் தாங்கள் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையிலே ஒரு தமிழ் இளைஞரை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சலாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் எவருமே இல்லாத, சர்வதேச மேல்பார்வையும் இல்லை, உள்நாட்டுக்குள்ளே வெளிப்பிரதேசத்திற்கு போக முடியாது, கேமரா இல்லை, இன்டர்நெட் இல்லை, டெலிஃபோன் இல்லை. இப்படியான காலப்பகுதியில் எத்தனை அநியாயங்களை செய்திருப்பார்கள். இதிலே செம்மணி போல மனித புதக்குடியல் சம்பந்தமான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் இந்த அகழ்வு பணிகளை பற்றி இதுவரைக்கும் சர்வதேசத்தினுடைய உதவியை, தொழில்நுட்ப ரீதியான உதவியை, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள தவறிருக்கிறார்கள். கடந்த மாதம் பிரித்தானிய பாராளுமன்றத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வருகை தந்த பொழுது பிரித்தானிய பாராளுமன்றத்திலே எங்களுடைய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த செம்மணி பிரச்சனை தொடர்பாக அந்த பாராளுமன்றத்திலே பேசிய பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஃபாரின் செக்ரட்டரி, FCDO ஆஃபீஸ், அந்த ஃபாரின் செக்ரட்டரி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். இலங்கை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், இந்த DNA பரிசோதனை செய்வதற்கு கண்டெடுக்க இல்லாட்டி இந்த அகழ்வு பணிகளிலே வரும் இந்த சடலங்களை எலும்பு கூடுதலை வைத்து DNA பரிசோதனை செய்வதற்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் உதவி தர தயார் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இணக்கப்பாடை தெரிவிக்கவில்லை. இலங்கைக்கு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பொழுது, பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்த பொழுது இதை சொல்லியிருந்தார்கள். அப்போ இந்த அரசாங்கத்துடைய நோக்கமும் இராணுவத்தை பாதுகாக்கிறது தான். அப்போ இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று இந்த சகோதரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் சிங்கள இராணுவம் தொடர்ந்தும் தமிழர்களை கொல்லலாம் என்ற மனநிலையில் இருக்கின்றது தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை இனவாதம் என்று சொல்லலாம், சாணக்கியன் பிரிவினவாதம் பேசுகிறார் என்று சொல்லலாம். இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது. இனி இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல், ஒரு இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அரசாங்கம் மேடையிலே சொன்ன வாக்குறுதிகள் நாங்கள் ஆதரிக்க இல்லை, நாங்கள் ஆதரிக்க போகிறதும் இல்லை. எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கவும் இல்லை.
ஆனால் வடக்கு கிழக்கை ஒரு சிலர் ஆதரித்தார்கள். சரி, ஆதரித்த மக்கள் தங்களை ஆதரித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலேயாவது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சில பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் அவ்வாறான விடயங்களை செய்ய போவதல்ல. குறிப்பாக காணாமாக்கப்பட்டவருடைய விடயத்தில் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றகரமான ஒரு விடயமும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கட அரசாங்கத்திலேயாவது ட்ருத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் ஊடாக நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் என்றாவது சொன்னார். மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலப்பகுதியிலே காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகமாக உருவாக்கப்பட்டது. அந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்துக்கு உருவாக்குற அந்த சட்டத்திலே இருக்கின்றது சர்வதேச உதவிகளை நாங்கள் எடுக்கலாம் என்றது இருக்கின்றது அந்த சட்டம். அண்மையிலே ஹர்ஷன நாணயக்கார நீதி அமைச்சர் சொல்றார், இல்லை அது தேர்தல் அரசியலமைப்புக்கு முரணானது, நாங்கள் சர்வதேச உதவியை எடுக்க முடியாது என்று சொல்றார். அவருக்கு தெரியாது சட்டம் ஓஎம்பி ஆக்ட்ல இருக்கின்றது செய்யலாம் என்று. அப்ப இந்த விடயங்களை, இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாது. இது எங்களுக்கு இந்த சம்பவம், இந்த ஹர்த்தால், நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த ஹர்த்தாலினூடாக, இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதனூடாக நாங்கள் தனித்துவமான ஒரு இனம், வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழர் தாயகத்திலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் இப்பொழுதும் தீர்வுகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போலதான் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. அரசாங்க மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு பொய்யான வாக்குறுதியை வழங்குகிறார்கள். சொல்றது முழுதும் பொய். அந்த பொய்யை சொல்றதுக்கு ஜனாதிபதியே அண்மையிலே பாராளுமன்றத்தில் வந்து சொல்றார், நான் பொய் சொல்வதா இருந்தால் பாராளுமன்றத்திலே சொல்லுவேன், உண்மை சொல்றது என்று சொல்லி சொன்னால் நான் சிஐடியிலே விசாரணை செய்வேன் என்று. இனி ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது. அவர் சிஐடியிலே போய் தான் தமிழ் மக்களுக்கான விஷயங்களை சொல்லுவேன் என்றால் அவரே சொல்றார், பாராளுமன்றத்தை சொல்றது நான் சொல்றேன் என்றால் பொய்யை தான் சொல்லுவேன் என்று. இதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு மழை இல்லாத ஒரு விடயம். இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் புதன்கிழமை காலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் மட்டக்களப்பு வருகை தருகிறார். காலையில் 9:30 மணிக்கு கச்சேரியிலே கூட்டம் இருக்கின்றது. காலையில் 8:30 மணிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே காந்தி பூங்காவிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் என்றதை விட ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டிலே நாங்கள் அதை ஒரு கவனிப்பு போராட்டத்தை செய்ய போகிறோம், இந்த எல்லா விடயங்களையும் சேர்த்து. ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று 15ஆம் தேதி எல்லா மக்களும் இதுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இன்று காலையிலே நான் பார்த்தேன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமான் அவர்கள், அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகம், தங்களுடைய பூர்ணமான ஆதரவை இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இவருடைய மலையத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள், அந்த மலைய உறவுகளுடைய தாய் கட்சி தொழிலாளர் காங்கிரஸ் இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு, இந்த ஹர்த்தால் நடைமுறைப்படுத்துக்கு தங்களுடைய ஆதரவை தருவது உண்மையிலே இந்த விடயத்தை ஒரு வலி சேர்க்கும் ஒரு விடயம். ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களும் ஒரு அணியாக நின்று இந்த இராணுவத்தினுடைய அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும். இது இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவில்லை. இது இராணுவம் வடக்கு கிழக்கிலே அதிகளவாக, முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் 11 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் இருக்கிறதாக கடந்த காலத்திலே பேசப்பட்டது. அதாவது சாதாரண பொதுமக்கள் 11 பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய். அந்த அளவுக்கு இராணுவத்தை அங்கே வைத்திருந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவ முகாம்களை வைத்திருக்கிறது தொடர்ந்தும் தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடு. இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை வடக்கு கிழக்கிலே குறைக்க வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த விடயங்கள் நடக்கவில்லை. தொடர்ச்சியாக பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்துக்கு நான் போனால் அடுத்த மாதம் முரக்கட்டாஞ்சேனை, பாலடிவட்டை, காயங்கேணி, குறுக்கல் மடம், இந்த 4 இராணுவ முகாம்களை அகற்றுவதை பற்றி ஒவ்வொரு கூட்டத்தை அடுத்த மாதம். சரி, பொறுத்திருந்து பார்க்கிறோம். இராணுவத்தை அதிகமாக வைத்திருந்து எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வுக்கு தடையாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் என்கிற இளைஞர்களை கொலை செய்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கு பார்த்து நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. அந்த வகையிலே
இதிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் இனம் மதம் பேதமின்றி வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த மக்களுக்கு எதிராக நடக்கிற விடயங்களுக்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து எதிர்வரும் 15ஆம் தேதி ஒரு பூரண ஹர்த்தாலை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதிலே சில நாங்கள் எப்பொழுதும் ஹர்த்தாலுக்கான அழைப்புதல் விடும் பொழுது அத்தியாவசியமான சேவைகளுக்கு நாங்கள் ஒரு நாளும் தடையாக இருக்கிறது அல்ல. அத்தியாவசியமான சேவைகள் நிச்சயமாக நடைபெற வேண்டும். ஆனால் அதனை தவிர்த்து பூரணமான ஹர்த்தால் இதிலே வர்த்தக சங்கங்கள் மற்றும் சங்கங்கள் பொது அமைப்புகள் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற அறிவித்தல் என்று சொன்னால், இன்று இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்கள் பார்வையாளராக இருந்து அதுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் நாளைய தினம் எங்களுக்கு அது நடக்கும் பொழுது அவர்களும் பார்வையாளராக இருப்பார்கள். நாங்கள் ஒன்றாக சேர வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஹர்த்தாலை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டலாம். சகோதர இஸ்லாமிய மக்களுக்கும் சகோதர இஸ்லாமிய மக்களுடைய ஜனாசா எரிப்பு நடந்த பொழுது அந்த மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் மௌனமாக இருந்த பொழுது இந்த மக்களுக்காக நாங்கள் தான் வீதியிலே இறங்கி நாங்கள் போராடினோம். அதே போலதான் நாங்கள் இரு சமூகங்களும் எல்லா மக்களும் எங்களுக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்காமல் மன்னிக்கவனும், இன்னொருவருக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருந்தால் நாளைய தினம் இன்னொரு சமூகத்துக்கு உங்களுக்கு ஒரு விடயம் நடக்கும் பொழுது இன்னொரு மௌனமாக இருப்பார். அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கான பூர்ணமான ஆதரவை வடக்கு கிழக்கு வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் வழங்க வேண்டும் என்றதை இந்த ஊடக சந்திப்பினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிங்களத்திலையும் தமிழரசு கட்சி தான் சர்வதேச விசாரணை வேணும் என்று முதலாவதாக சொன்னது, இரண்டாவதாக சொன்னது, மூன்றாவதாக சொல்றதும் தமிழரசு கட்சி தான். அன்றும் சொன்னது நாங்கள் தான், இன்றும் சொல்றது நாங்கள் தான். ஒரு சிலர் சர்வதேச விசாரணையிலே, அதாவது ஒரு சிலர் என்று சொன்னால் ஒரு சில கட்சிகள், நாங்கள் இதில் நீங்கள் இந்த கேள்வியை நாங்கள் ஒன்றாக நின்று ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய நேரத்திலே இந்த கேள்வியை கேட்கறதினூடாக சில நேரங்களிலே இந்த ஊடக சந்திப்பில் இந்த கேள்வியை கேட்கறதினூடாக சில முரண்பாடுகள் வரலாம். ஆனால் அந்த காரணங்களால் நான் அவர்களுடைய நிலப்பாடை பற்றி சொல்லவில்லை. சர்வதேச விசாரணை வேணுமென்றது நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். அதிலே சில சட்ட ரீதியாக இருக்கிற நடைமுறை செய்யக்கூடிய விஷயங்கள், நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள் என்றெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கிற சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு எதிரானவர் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அது முற்றுமுழுதாக போய் அன்றும் இன்றும் நாளைய தினமும் இந்த சர்வதேச விசாரணை நடக்கும் வரைக்கும், சர்வதேச ரீதியாக ஒரு நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த விடயத்தை கைவிடாமல் பொறுப்புக்கூறல் விடயத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். எத்தனையோ நாடுகள் இருக்கின்றது, 30-40 ஆண்டுகளுக்கு பிறகும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ 16 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 16 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். ஆனால் 16 ஆண்டுகள் கடந்தும் இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேணும், நடைபெற வேணும் என்றதை நாங்கள் தான் சொல்கிறோம். ஒரு சிலர் அரசியல் தேர்தல் லாபங்களுக்காக மக்களுக்கு பொய்களை சொல்லி, அடைய முடியாத விடயங்களை சொல்லி ஏமாற்றி இன்று அதை தாங்கள் செய்ய முடியாத நிலையில் அவர்களும் நாங்கள் சொன்ன நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஒரு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசுக்கு எதிராக இல்லாட்டி இந்த நடந்த சம்பவத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த யோசிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய உள்கட்சி இல்லாட்டி அதை உள்கட்சி மற்றும் கட்சிகளுக்கு இடையிலான இருக்கிற முரண்பாடுகளை நாங்கள் தள்ளி வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க வேண்டும் என்றதின் காரணமாக அதை பற்றி இதை விட கூட நான் சொல்ல விரும்புகிறேன்.